ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரோஹிணி அண்ட் மனோஜ் 2 பேருக்குமே சுத்தமாக அறிவே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட செயல்கள்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே அறிவே இல்லாதவங்க பண்ணுற செயல்கள் மாதிரி தாங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளுமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிஹேவியர் ரொம்பவே மோசமாக போய்கிட்டு இருக்குது அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாதுங்க. ஏன்னா அவங்க இன்னைக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா, அண்ணாமலை அண்ட் விஜயா 2 பேர்கிட்டையுமே அவங்களுடைய சொத்தை பிரித்து கேட்ட விஷயம் ரொம்பவே மோசமான விஷயம். அந்த விஷயத்தை தான் இவங்க திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது நம்ம விஜயாவும் சரி அண்ணாமலையும் சரி ரொம்பவே இந்த இடத்துல ஹர்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இதை மற்றவங்க எவ்வளவோ புரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்க. நீ பண்ணுறது தப்பு, நீ இப்படி கேட்குறது ரொம்ப ரொம்ப தப்பு, நீ தயவு செய்து இதெல்லாம் புரிஞ்சுக்கோ, புரிஞ்சு நடந்துக்கோ அப்படின்ற மாதிரி எவ்வளவோ சொல்கிறாங்க. ஆனாலும் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, புரிஞ்சுக்கிறதுக்கு சுத்தமாகவே தயாராக இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு தேவை பணம். மனோஜுக்கு தனக்கு தேவை பணம். அந்த பணம் எப்படி வந்தாலும் பரவாயில்ல, அது ரோஹிணியோடைய அப்பா அம்மா கொடுத்தாலும் பரவாயில்ல, என்னுடைய அப்பா அம்மா கிட்டேருந்து வந்தாலும் பரவாயில்லை, அல்லது ஸ்ருதி இருக்காங்க இல்லையா, ஸ்ருதி கிட்ட போய் கேவலமாக பணம் கேட்குறாரு. இங்கே பாரு, அதாவது என்ன நடந்தது அப்படின்னா, நம்ம ஸ்ருதி அண்ட் ரவி இருக்காங்க இல்லையா, இவங்க 2 பேரும் வாக்கிங் போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது மனோஜ் அண்ட் ரோஹிணி இவங்க 2 பேரும் அவங்கள பார்த்து பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள் ஸ்ருதி, உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதாவது எங்களுக்கு கொஞ்சம் 70 லட்ச ரூபாய் பணம் தேவைப்படுது, அதனால் உங்களுடைய அப்பா கிட்ட கேட்டு பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்கங்க. இதெல்லாம் எவ்வளோ ஒரு மோசமான பிஹேவியர். ஆனால் அப்படி தான் நம்ம மனோஜன் ரோஹிணி 2 பேருமே இருக்கிறாங்க. ஸோ அவங்க 2 பேரும் நம்ம ஸ்ருதி கிட்ட போய் உங்கள் அப்பா அம்மா கிட்ட பணம் வாங்கி தர முடியுமான்னு கேட்ட உடனே ஸ்ருதிக்கு பயங்கரமான கோபம் வருது. இங்கே பாருங்கள், அது எப்படி என்னால் கேட்க முடியும், அது எங்கள் அப்பாவுடைய பணம், அதை எப்படி நான் கேட்க முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, அதுலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு தானே ஷேர் வரப்போகுது, என்னைக்கா இருந்தாலும் அந்த பணம் எல்லாம் உங்களுக்கு தானே, ஸோ நீங்கள் எங்களுக்காக கேட்டு நீங்கள் வாங்கி கொடுக்க முடியாதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் மனோஜ் தான் கேட்குறாரு அப்படின்னா, ரோஹிணிக்கும் இப்போ என்ன ஆகுதுன்னா சுத்தமாக அறிவே இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அவங்களும் அவர் கூப்பிட்றாரு பின்னாடியே இவங்கக்கிட்ட பணம் கேட்டுக்கிட்டு இருக்காங்கங்க. இது எந்த வகையில் நியாயம், நீங்களே சொல்லுங்களேன். இது ரொம்ப ரொம்ப ஒரு தவறான விஷயம். அந்த விஷயத்தை தான் இப்போ இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நாளுக்கு நாள் பார்த்திங்கன்னா நம்ம ரோஹிணி அண்ட் மனோஜுடைய அட்டூழியம் தாங்கவே முடியலங்க. ஏன்னா அவங்க 2 பேரை பொறுத்த வரைக்கும் பணம் மட்டும் தான் எல்லாமே நினைக்கிறாங்க. அந்த பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி கிடையாதுங்க. பணம் ஒரு மனுஷனை 10 செய்ய வைக்கும் அப்படின்றது கரெக்டு தான். ஆனால் அதே பணம் ஒரு மனுஷனை வாழ்க்கையில் எந்த அளவுக்கு வேணாலும் சின்ன பின்னமாக மாற்றிடும் அப்படின்றதையும் எல்லாருமே புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. ஆனால் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிறதுக்கு தயாராகவே இல்லை மனோஜன் ரோஹிணி. இவங்க 2 பேருமேவும் இவங்க 2 பேரும் எப்படியாவது பணம் மட்டும் கிடச்சிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அல்லாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் சரி ஓகே, இது நம்ம வீடு தானே, நமக்கு தானே அப்படின்ற எண்ணத்தில் கேட்குறாங்க, ஓகே தான். பட் அண்ணாமலையும் விஜயாவும் உயிரோடு இருக்கும் போதே இவங்க இப்படி கேட்குற விஷயங்கள் இந்த இடத்துல பெரிய தவறாக தாங்க பார்க்கப்படுது. அவங்க பண்ணுற விஷயங்களும் தவறு தான் அப்படின்றதுல மாற்றுக்கருத்தே இல்லை. அதனால தான் விஜயா கூட என்ன பண்ணல, இந்த விஷயத்தில் மனோஜை ஆதரிக்கவே இல்லை. அவங்களுக்கும் இவங்க மேலே என்ன ஆகுதுன்னா கோபம் தான் வருது. விஜயா அதை வெளிப்படையாக காட்ட முடியல. ஏன்னா அவங்களுக்கு மனோஜ் தான் உயிர். மனோஜ்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படின்றதுனால அவங்களாலையும் இந்த இடத்துல ஒன்றுமே பண்ண முடியலைங்க. அவங்களும் அமைதியாகவே போகிறாங்க. ஸோ அதை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு தான் மனோஜ் அண்ட் ரோஹிணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரொம்ப ஓவராகவே ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய ஆட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா அவங்க இந்த ஏமாற்றம் இருக்கு இல்லையா, அதை சீக்கிரமாக அவங்க தழுவணும் அப்படின்றதான் உண்மை. இந்த ஏமாற்றம் எவ்வளோ சீக்கிரம் அவங்கக்கிட்ட வருதோ அப்போ தான் அவங்களுடைய ஆட்டம் கொஞ்சமாவது குறையும். அப்பையும் கூட என்ன சொல்லுவார் அப்படின்னா மனோஜ், இங்கே பாருங்கள், நான் வீடு வாங்குறேன்னு சொல்லிட்டு எல்லோரும் பொறாமப்பட்டீங்க, வச்சிட்டிங்க, அதனால தான் இப்படியெல்லாம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அபாண்டமாக அத்தனை பேர் மேலேயும் என்ன சொல்லுவார்னா பழி தான் சொல்லுவாரே தவிர, ஐயோ இப்படி நடந்துருச்சே, இது நம்மளால் தான் நடந்திருக்குமோ, நம்மளுடைய அஜாக்கிரதையால் தான் நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எது யதார்த்தமான உண்மையோ அதை என்ன பண்ண மாட்டார்னா ஏற்றுக்கவே மாட்டாருங்க. அவர் ஏற்றுக்கிற ஒரு மனப்பக்குவத்தில் இருந்தால் தான் அவர் எப்போவோ திருந்திருப்பார் அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லை. அவர் ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தில் இல்லைன்றதுனால தான் அவர் திருந்தவே மாட்டேங்கிறாரு. திருந்தாத ஒரு ஜென்மமாக தான் இருக்கிறாரு.
ஸோ ரோஹிணியாவது திருந்துவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோஹிணியும் திருந்துறதுக்கான வாய்ப்பே கிடையாதுங்க. ஏன்னா அவங்க வந்து நாளுக்கு நாள் அவங்களுடைய தவறுகளை வந்து அதிகப்படுத்திட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களே திருந்தணும்னு நினச்சாலும் அவங்க பண்ண இந்த தவறுகள் வந்து அவங்கள திருந்த விடவே விடாது. ஏன்னா ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய், அந்த பொய்யை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய் அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு ரோஹிணி ஒரு நிறைய பொய்களுக்கு நடுவில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக அவங்கள வந்து நாளடைவில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுரும் அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லை. ஸோ நாளுக்கு நாள் மனோஜன் ரோஹிணி இவங்க 2 பேருடைய ஆட்டமும் அளவுக்கு அதிகமாகவே இருக்குதுங்க. இன்றைக்கி முத்து அண்ட் மீனா 2 பேரும் பார்த்தீங்கன்னா, முத்து சொல்கிறாரு நானும் இந்த மாதிரி ஒரு வீடு வாங்கி வைக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, மீனா வந்து கண்டிப்பாக வேணாங்க, எனக்கு வந்து இவ்வளோ பெரிய பங்களாலாம் எனக்கு வந்து வேணவே வேணாம், எனக்கு வந்து இந்த ஊரில் பாட்டியோட வீடு இருக்குது பார்த்தீங்களா, வாசலில் திருநை வச்சு உள்ளக்க வந்து ஒரு முத்தம் விட்டு இந்த மாதிரி தான் வீடெல்லாம் வந்து கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ முத்துவும் எனக்கும் அந்த மாதிரி வீடு தான் மீனா பிடிக்கும், உனக்கு வந்து இந்த மாதிரி வீடு பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி கேட்குன உடனே, இல்லை எனக்கு இந்த மாதிரி வீடு பிடிக்கல, எனக்கு வந்து அதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி இந்த வீடாவது உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இந்த வீடு எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எதற்காக அப்படின்னு கேட்கும்போது, இந்த வீடு தான் பெருசாக இருக்குது, ஆனால் இங்கே இருக்கிறவங்களோட மனசு எல்லாமே சின்னதாக இருக்கே, அதனால தான் எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க வேறு யாரையும் சொல்லலைங்க, மனோஜன் ரோஹிணி இவங்க 2 பேரையும் தான் சொல்கிறாங்க. ஸோ நம்ம மீனா வந்துட்டு அவங்கள பொறுத்த வரைக்கும் குடும்பம் அப்படின்றது ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம ஸ்ருதியாக இருக்கட்டும், ஸ்ருதியும் அப்படி தான் நினைக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் குடும்பம் வந்துட்டு ஒன்றா இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்றாங்க. ஆனால் ரோஹிணி அண்ட் மனோஜ் மட்டும்தான் எப்படா இங்கேருந்து ஓடலாம், தப்பிச்சோம் பிழைச்சோன்னு தப்பிச்சிருவோம் அப்படின்னு மட்டும்தாங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் குடும்பம் அப்படின்றது ஒன்றுமே இல்லை, நம்ம 2 பேரும் மட்டும்தான் ஹாப்பியாக வாழணும் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க நினைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தவறு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா இப்போ வந்து குடும்பம் அப்படின்றது ஒற்றுமையாக இருக்கும் போது அதோடைய அருமை வந்து அவங்களுக்கு வந்து சுத்தமாகவே தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹிணி வந்து சமைக்கிறது கிடையாது, எதுவுமே செய்கிறது கிடையாது, வீட்டில் எந்த விதமான வேலைகளும் செய்கிறது கிடையாது. எல்லாத்தையுமே யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மீனா தாங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மீனா வந்து அனைத்து வேலைகளையுமே அவங்க மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ விஜயாவுக்கும் எந்த விதமான வேலைகளும் கிடையாது. ஆனால் விஜயா வந்துட்டு ஒரு விஷயத்தை யோசிக்க மாட்டாங்க. இப்போ வந்து அவங்க குடும்பத்தை விட்டுட்டு மொத்தமாக விட்டுட்டு இப்போ இவங்கக்கிட்ட வந்துட்டாங்க அப்படின்னா இவங்களுடைய பிரச்சனைகள் வந்துட்டு எந்த அளவுக்கு அதிகமாகும் அப்படின்றத இவங்களால யோசிக்கவே முடியாது. ஏன்னா நம்ம ரோஹிணி வந்து எந்த விதமான வேலைகளும் செய்ய மாட்டாங்க அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அப்போ விஜயா தான் அனைத்து வேலைகளையுமே செய்யணும். அதை பற்றி வந்துட்டு இவங்க என்ன பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் மீனாவை வீட்டை விட்டு வெளியே விரட்டணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. இப்போ மனோஜ் வந்து இந்த வீடை வாங்கிட்டாரு அப்படின்னா எப்படியாவது வந்து இந்த வீட்டில் செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களே தவிர மீனாவுடைய இடத்துல இருந்து கொஞ்சம் கூட யோசிச்சே பார்க்க மாட்டுறாங்க. அவள் வந்து நம்ம குடும்பத்துக்காக எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கா, எந்த அளவுக்கு அவங்களுடைய வீட்டை வந்து நல்ல விதமாக பார்த்துக்கிட்டு இருந்தா, ஒவ்வொரு தரையுமே பார்த்து பார்த்து அவள் வந்து நல்ல விதமாக கவனிச்சுக்கிட்டா அப்படின்னு அவங்க என்ன பண்ணலை, கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டுறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு நியாயம் இதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்குறாங்க. அதுபடி மட்டும்தான் நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கங்க. விஜயாவோடைய மனசுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் யார், எப்படியெல்லாம் இந்த எதனால் இந்த பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லாவே தெரியும். அவங்களுடைய வாயை மட்டும் குறைச்சாங்க அப்படின்னா மீனா வந்துட்டு அவங்கள இன்னும் ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க அப்படின்ற உண்மைகளும் விஜயாவுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இருந்தாலும் விஜயா வந்து என்ன பண்ண மாட்டாங்க, அதை பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரே ஒரு விஷயம்தான், முத்து அண்ட் மீனா இவங்க 2 பேரும் நல்லாவே இருக்கக்கூடாது, அப்படி நல்லா இருக்கக்கூடாதுன்றதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஸோ அப்படி தான் இவங்க வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா நடந்துகிட்ருக்காங்க. ஸோ இவங்க பண்ணுற விஷயங்கள் வந்துட்டு ரொம்பவே கேவலமான விஷயம் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாதுங்க. இவங்க பண்ணுறது ரொம்ப ரொம்ப தவறு. அந்த தவறுகளுக்கெல்லாம் தண்டனையாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆப்பு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. வேறு ஒன்றும் இல்லைங்க, அவங்களுடைய சொந்த செலவுலேயே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பை வச்சுக்கிட போகிறாங்க. அந்த ஆப்பில் இருந்து அவங்களால வெளியில் வரவே முடியாது அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா அவங்க வந்து பெரிய அளவில் மாட்டிக்க போகிறாங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட 30 லட்ச ரூபாய் என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு லாஸ் ஆக போகுது. இப்போ வரைக்கும் அந்த வீட்டோட ஓனர் பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு வரல.
அப்படி வீட்டோட ஓனர் வரும்போது இவங்களால கண்டிப்பாக என்ன பண்ண முடியாதுன்னா இதை ஃபேஸ் பண்ணவே முடியாது. அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து இப்போ வரைக்கும் என்ன ஆகுது அப்படின்னா எந்த விதமான பிரச்சனைகளையுமே வந்துட்டு எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் இந்த இடத்துல இருந்துக்கிட்டு இருக்காங்க. ரோகிணி வந்து ஒவ்வொரு நாளும் நாளுக்கு நாள் வந்துட்டு பொய் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. பொய்களை மட்டுமே பேசிட்டு எத்தனை நாள் வந்துட்டு தப்பிக்க முடியும்? அவங்களால முழுசாக வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா தப்பிக்கவே முடியாது. ஸோ என்னைக்காவது ஒரு நாள், பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படின்ற மாதிரி ஒரு நாள் கண்டிப்பாக வந்துட்டு இவங்க எல்லா பிரச்சனைகளையும் மாட்ட தான் போகிறாங்க. அப்படி மாற்ற எபிசோடு அந்த ஒரு தருணத்துக்காக தான் நம்மளும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த ஒரு எபிசோடு வரும்போது ரோஹிணி அண்ட் விஜயா இவங்க 2 பேருடைய ரியாக்ஷன் வந்துட்டு எந்த மாதிரி இருக்கும்? அவங்களால இந்த பிரச்சனைகளை வந்துட்டு ஃபேஸ் பண்ண முடியுமா ரோஹிணியால்? விஜயாவால் இது எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இதுலேருந்து வெளியில் வர முடியுமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஸோ விஜயா வந்துட்டு இதெல்லாம் எப்படி தாங்கிக்க போகிறாங்க? அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ரோஹிணி ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. ரோஹிணி வந்துட்டு அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்துட்டு ரொம்பவே ரோஹிணியை வந்து புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு உண்மைகள்லாம் விஜயாவுக்கு தெரியும் போது விஜயாவால் கண்டிப்பாக தாங்கிக்கவே முடியாதுங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய மகன் இவங்க 2 பேர் மட்டும்தான் அவங்களுடைய உலகம். அவங்க தான் வந்துட்டு ரொம்ப நல்லவங்க, தனக்காக அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிற இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய அடியாக தான் இருக்க போகுது. விஜயாவாலையும் இந்த ஒரு விஷயத்துலேருந்து சீக்கிரமாக வெளியில் வரவே முடியாதுங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா பணம் மட்டும்தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்போ அந்த பணத்தை வந்துட்டு மனோஜன் ரோஹிணி இவங்க 2 பேரும் இவங்களுடைய பணத்தை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களோ இதுக்கப்புறம் வந்துட்டு விஜயா இனிமேலாவது திருந்துவாங்களா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா அவங்க திருந்துனாங்கன்னா மட்டும்தான் கதை வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ வந்துட்டு இவ்வளோ பிரச்சனைகள் நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம மனோஜ் வந்து எந்த விதமான ஒரு விஷயத்தில் கூட என்ன ஆகலை, திருந்தவே இல்லை. ரோஹிணியும் அதே மாதிரி தான். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பண்ணுற விஷயங்கள் வந்துட்டு ரொம்பவே கேவலமான விஷயங்கள் தாங்க. இதுலேருந்து எப்போ அவங்க மீள போகிறாங்க, எப்போ திருந்த போகிறாங்க அப்படின்றதும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. இப்போ கதையோடைய அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவா வந்து திரும்ப என்ன ஆகுறாங்கன்னா கதைக்குள்ளே வர்றாங்க. ஜீவா வந்து இப்போ அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து திரும்ப வாங்கிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க. லாஸ்ட் டைம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அவங்க வந்து பத்திரம் முடிக்கிறதுக்காக தான் வந்திருந்தாங்க. அப்படி வந்த இடத்துல அவங்க இதற்காக கொண்டு வந்த பணத்தில் 30 லட்சம் ரூபாயை வந்து நம்ம ரோஹிணி அண்ட் மனோஜ் இவங்க 2 பேரும் வாங்கிக்கிட்டாங்க இல்லையா? அதனால் அவங்களால அந்த ப்ராப்பர்ட்டியை அப்போ வாங்கிக்க முடியல. அதனால் ஊருக்கு போயிட்டு இப்போ திரும்பவும் வந்திருக்கிறாங்க. வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை எப்படியாவது வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதற்கு இடையில பார்த்திங்கன்னா இப்போ ஜீவாவுக்கு வந்து முத்து தான் வந்துட்டு பர்மனெண்ட்டாக கார் டிரைவராக இருக்கிறாரு. இங்கே வந்தாங்க அப்படின்னாலே வந்துட்டு யாருடைய காரில் வந்துட்டு ஜீவா பிரயாணம் பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம முத்துவுடைய காரில் மட்டும்தாங்க. ஸோ முத்து வந்து அவங்கள பிக்கப் பண்ணுறதுக்காக போயிருக்காரு. அப்போ பிக்கப் பண்ணிவிட்டு போய்கிட்டு இருக்கும் போது அவங்கக்கிட்ட கேஷுவலாக பேசுகிறாங்க. இப்போ எதற்காக மேம் ஊருக்கு வந்து வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி பேசும்போது நான் வந்து இப்போ வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி விஷயமா வந்திருக்கிறேன். லாஸ்ட் டைமும் நான் வந்து அதற்காக தான் வந்திருந்தேன். ஆனால் அப்போ வந்து 2 ஃப்ராடுங்க வந்து என்கிட்ட சீட் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, எல்லா பொருளையும் என்கிட்ட இந்த பணத்தை எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க. அதனால் என்னால் அப்போ வந்து ப்ராப்பர்ட்டி வாங்க முடியல. ஸோ அதற்காக மட்டும்தான் இப்போ வந்து நான் வந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு பார்த்திங்கன்னா முத்து வந்து யோசிக்கிறாரு, யார் மேடம் உங்ககிட்ட ஃப்ராட் பண்ணி வாங்கினது? நீங்கள் வந்து சொல்லுங்கள், யாராக இருந்தாலும் பார்த்துக்கலாம். நான் வந்து இருக்கேன் இல்லையா? நான் வந்து எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து சால்வ் பண்ணி கொடுக்குறேன், யாருன்னு மட்டும் சொல்லுங்கள் மேடம் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அப்போ ஜீவா சொல்கிறாங்க, அது 2 ஃப்ராடுங்க, அவங்கள பற்றி இப்போதைக்கு பேச வேணாம். ஏன்னா அவங்களாம் வந்துட்டு ரொம்பவே கிரிமினல்ஸ், அவங்களாம் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவங்களே ஒரு ஃப்ராடு தான் அப்படின்ற உண்மைகள் வந்துட்டு இவங்க சொல்லலை. மனோஜ் அதாவது முத்துவுக்கு வர வேண்டிய பங்கு அந்த பணத்தில் தான் இவங்களே ஊருக்கு போனாங்க அப்படின்ற விஷயம் முத்துவுக்கு மட்டும் தெரிஞ்சது அப்படின்னா அவர் வந்து கண்டிப்பாக சும்மாவே விட மாட்டார். ஆனால் இந்த உண்மைகள் எல்லாத்தையும் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா இவங்க வந்து இப்போதைக்கு மறைக்க தான் போகிறாங்க. ஜீவாவும் எந்த விதமான உண்மைகளையும் சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா இதில் வந்து ஜீவாவுடைய தவறும் இருக்குது இல்லையா? அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ரோஹிணி அண்ட் மனோஜ் வந்து குற்றவாளியாகவே இருந்தாலும்
ஆனால் தவறு வந்து ஜீவா பக்கமும் இருக்குது. ஸோ அதனால் இப்போ வந்துட்டு இவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா உண்மைகள் எதையுமே சொல்ல முடியாது. அப்படி ஒரு இடத்துல தான் வந்துட்டு அவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அதனால் இவங்களாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இவங்களும் ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ என்ன பண்ணலாம், ஜீவாவுக்கு வந்து தன்னுடைய பணம் வந்து திரும்ப கிடைக்கிறதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் யோசிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இனிமேல் வந்துட்டு பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் பணம் வந்து ஜீவா கிட்ட இருந்து இப்போ இவங்கக்கிட்ட போயிடுச்சு அப்படின்ற உண்மைகள் மட்டும் தெரிஞ்சிச்சாலே போதுமானது தான். ஏன்னா முத்து வந்து அப்படி அந்த உண்மைகள் தெரிஞ்சாலே வந்துட்டு நம்ம மனோஜை வந்து உண்டு இல்லைன்னு பண்ணிடுவார். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரோகிணியையும் சேர்த்து உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க எல்லாருமே, விஜயா உட்பட. விஜயாவுக்கு வந்து இந்த உண்மைகள் மட்டும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா தன்னுடைய பையன் மேலே மனோஜ் மேலே இருக்கிற ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்து அவங்கள விட்டு போயிடும். அதே மாதிரி ரோகிணி இருக்காங்க இல்லையா, ரோகிணி மேலே இருக்கிற ஒரு நல்ல அபிப்பிராயமும் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்துட்டு போயிடும். ஏன்னா கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய் அந்த பணத்தில் வந்து விஜயாவுக்கும் பங்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த பணத்தை வந்துட்டு எப்படி இவங்க எடுத்து செலவு பண்ணிவிட்டு, அதுவும் மட்டும் இல்லாமல் இப்போ இவ்வளோ நாளாக விஜயா கிட்டேருந்து அவங்க நம்ம ஜீவா கிட்டேருந்து வாங்கின உண்மைகளை கூட சொல்லலை அப்படின்ற உண்மை தெரியும் போது விஜயாவால் இதை வந்து தாங்கிக்கவே முடியாது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் தன்னுடைய மகன் மருமகள் இவங்க ரெண்டு பேர் தான் எல்லாமேன்னு இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களால கண்டிப்பாக இதை வந்து தாங்கிக்கவே முடியாதுங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா விஜயா ரொம்பவே பாவம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா விஜயா வந்து இவங்க மட்டும்தான் உலகம் அப்படின்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். இருந்தாலும் இந்த ஏமாற்றத்தை தான் நமக்கு வந்து யார் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா மனோஜ் வந்துட்டு நம்ம விஜயாவுக்கு வந்துட்டு கொடுக்க போகிறாரு. ஸோ இதுக்கப்புறமாவது விஜயா வந்து திருந்துவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா திருந்துறதுக்கான வாய்ப்பே கிடையாதுங்க. ஏன்னா விஜயா வந்து திருந்திட்டாங்க அப்படின்னா சீரியலே என்னாகும் அப்படின்னா முடிஞ்சு போயிடுங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம நம்ம விஜயா இருக்காங்க இல்லையா, விஜயா வந்து எப்போ திருந்துறாங்களோ அப்போவே வந்துட்டு கதையெல்லாம் முடிஞ்சு போயிடும். ஸோ விஜயா இப்போதைக்கு திருந்துறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அவங்க திருந்தவே மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக திருந்துவாங்க. ஆனால் இந்த எபிசோடில் வந்துட்டு அவங்க திருந்துறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ அடுத்தடுத்து வர எபிசோடில் எப்படி நம்ம ரோகிணி அண்ட் மனோஜ் இவங்க 2 பேரும் இந்த வீட்டு பிரச்சனைகளை சால்வ் பண்ணி ஒரு ரொட்டீன் லைஃபுக்கு வர்றதுக்குள்ளேயே அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே வந்துருங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய் லாஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பெரிய லாஸ் தான். அந்த லாஸ்லேருந்து அவங்க எப்படி வெளியில் வரப்போகிறாங்க அப்படின்றதும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ இதுலேருந்து எப்படி வெளியில் வர்றாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் நம்புகிறோம். ஸோ கண்டிப்பாக அடுத்தடுத்து எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றத கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.